ஆடி காட்சியில பார்த்தோம், உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, பைல்ஸா? இல்ல பைல்ஸ் இல்ல, நீ அத கேட்டு தெரியல. இந்த டைம் சன்னிலியன் பக்கத்துல உட்கார முடியல, உங்களுக்கு வருத்தம் இருக்கா? சன்னிலியன் உட்கார்ந்தியா? அவங்க உட்கார்ந்திருக்கனா ஃபுல்லா அங்க தான பாத்துறீங்க. நீங்க எப்படி பாத்துறீங்க? நான் உங்களால பாட்டா இருந்தேன். நீங்க ஆணு தமிழா வடிது உங்களுக்கு. விஜய் ஆண்டனி நம்ம சுசீந்திர சேர்த்தாங்க, அவங்க மூலமா பண்ணிட்டு இருக்கேன். சாமான் கட்சிக்கு என்ன சொன்னீங்கன்னா வாழைப்பழம் தான் வைப்பேன். ஆமா, அதான் முக்கியமான கட்சி. யோகி பாபு சார் அவங்க முட்டைராஜன் இவங்கெல்லாம் இந்த படத்தை இருக்குல்ல, அதுல நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம சாதாரண ஒரு சின்ன யூடியூபர் நம்ம இந்த நிலைமைக்கு வந்து இந்த படத்தில் வர வச்சது வந்து எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். அது நீங்கள் எல்லாருமே கமெண்ட் அடித்து தலைவரையும் நடிக்கிறீங்க. உங்கள் ஆசை எனக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக இந்த முதல் படம் நடிச்சுட்டு சீன் கொஞ்சமாக இருந்தாலும் அது நல்ல சீனாக கொடுத்துருக்காங்க. அந்த பேர் நல்ல பேர் தந்துருக்காங்க. அந்த பேர் வந்து எனக்கு அந்த பேர் நினைக்கேன். அடுத்த மூவி வந்து இந்த பம்பர் பண்ணிட்டேன். பம்பர் அடுத்த பள்ளி மெயில் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் ஆண்டனி நம்ம சுசீந்திர சேர்த்தாங்க, அவங்க மூலியமா பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் எனக்கு பெரிய ஒரு ஆதரவு இருந்தாங்க. ஏன்னா அந்த படத்தில் நடிக்க வச்சு என்னை நல்ல கேட்டு வச்சிருக்காங்க. அது போக வந்து இன்னும் 2-3 படம் நடிக்க பேச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நடிப்பு. இந்த படத்துல என்ன பேரு? இந்த படத்துல எனக்கு டாக்டர் குஞ்சாங்கோ. என்ன மாதிரி டாக்டர்? காம டாக்டரா, நல்ல டாக்டரா? 10 காமத்துல வெள்ளை காம பச்சை சாமான் கட்சிக்கு என்ன சொன்னீங்கன்னா வாழைப்பழம் தான் வைப்பேன். ஆமா, அதான் முக்கியமான கட்சி. மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, பிக் பாஸ்ல யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஏன் தவற விட்டு வெளியே வந்தீங்க? இல்லை, பிக் பாஸ் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நான் போனேன். அதில் நான் இருந்திருக்கலாம், ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனால் என் பையனுக்கு சுகமில்லை பாருங்க. ஏன்னாச்சுன்னா நான் வந்து 2 உயிரை இழந்திருக்கேன். இன்னும் என் தம்பியை இழந்திருக்கேன், என் ஃப்ரெண்டை இழந்துட்டேன். அதனால் வந்து மறுபடியும் என்னுடைய இந்த உயிரை இழக்கிறதுடைய தாங்குற சக்தி என்கிட்ட கிடையாது. அதனால் பையனுக்கு சுகமில்லை. சாருன்னு சொன்னாங்க, உட்கார சொன்னாங்க. சார் சொன்னது எனக்கு வந்து எல்லா புகழ் படத்தோட பிள்ளைக்கு அப்புறம் இனிமேல் நம்ம கோடி உருவாக பிள்ளைக்கு அப்புறம் கிடையாது. பிள்ளைக்காக நான் வெளியே வந்துட்டேன். யார் செவிச்சாலும் சந்தோஷம். இப்போ ஆடி காட்சியில பார்த்தோம், உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, பைல்ஸா? இல்ல பைல்ஸ் இல்ல, நீ அத கேட்டு தெரியல. ஒரு ஷூட் பண்ண ஸ்டைல்ஸா? ஸ்டைல்ஸ் என்னது? ஸ்டைல் கிடையாது. உட்காரம்ல ஸ்டைலா? மைக் கீழ இருக்கு. அட லாஸ்டா படம் பார்க்க வந்தப்ப மஹேந்திரா பக்கத்துல உட்கார முடியல, ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இந்த டைம் சன்னிலியன் பக்கத்துல உட்கார முடியல, உங்களுக்கு வருத்தம் இருக்கா? சன்னிலியன் உட்கார்ந்தியா? அவங்க உட்கார்ந்திருக்கனா? இல்ல, நீங்க ஒரு 4 சேர் தானே உட்கார்ந்திருந்தீங்க. படம் பார்க்கும்போது உட்கார்ந்துட்டு இருந்தோம். படம் பார்க்கும்போது முகம் சுருக்கமா இருந்ததுனா அதனால கேக்குறோம். படம் பார்க்கும்போது முகம் சுருக்கமா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது சன்னி மேடம் பக்கத்துல உட்கார அவங்க எட்டி பார்த்தா மாதிரி சொல்றாங்கல்ல. நீங்க ஏன் மூஞ்சி பார்க்கவே இல்லை? நீங்க ஃபுல்லா அங்க தானே பாத்துறீங்க. நீங்க எப்படி பாத்துறீங்க? நான் உங்களால பாட்டா இருந்தேன். நீங்க ஆணு தமிழா வடிது உங்களுக்கு. ஆனா அந்த பிக் பாஸ் சேலரிலாம் பேலன்ஸ் வந்துச்சா? இல்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு எல்லாமே தம்பி ஆனந்தம் பாக்குது. நிறைய பேருக்கு பேலன்ஸே இன்னும் கொடுக்கலன்னு சொல்றாங்களா? அது எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு வந்து இந்த படத்துல பணம் விஷயம் எது விஷயமே எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே என் தம்பி ஆனந்த் மணி தான் பார்க்காங்க. அவங்க தான் பொறுப்பு. ஆனா டிஆர்பிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுத்து யாரையும் செலக்ட் பண்ணல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களா தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அது உண்மையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அவ்வளோ நான் வந்து இப்போ விவரம்னாலும் கிடையாதுண்ணா. நான் அதெல்லாம் அவர் சிந்திக்க மாட்டாங்க எதையுமே. இந்த படத்தை டிசம்பர் 30 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்க. எனக்கு உங்களுக்கு ஆதரவு தாங்க. நடிச்சிருக்கேன். இல்லை குற்றம் குறை எது இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே பேப்பர் ரெடி தான். முகம் இல்லாத பேப்பர் ரெடி. அவங்கள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவங்களும் சில படத்து சில இதில் அவங்களும் கண்டிப்பாக பேர்லாம் வரும். அன்னைக்கு அவங்களும் சந்தோஷமா இருக்கும். பிக் பாஸ்ல நீங்க நடிச்சீங்களா, போயிருந்தீங்க. அதெல்லாம் எப்படி ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உள்ள போயிட்டு அப்படியே பாப்பீங்களா? சொல்லி கொடுப்பாங்களா? நான் போச்சு எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. ஆனா ரொம்ப கரெக்டா ரூல்ஸ் சொன்னாங்க. நானே வெளியே வர்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு வந்தீங்களா? விதிமுறையெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே செஞ்சு தான் வெளியே விட்டாங்க. சும்மா சாதாரணமாக என்ன வெளியே விடல. என்ன ஒரு விதிமுறை சொல்லுங்க. சொல்ல முடியாது. அவங்க ரூல்ஸ் சொல்ல முடியாது நம்மளுக்கு. என்ன அது சொல்ல முடியாது. சொன்னா சம்பளம் பாக்கி தர மாட்டேன்டாங்களா? சம்பளம் இல்ல டெய்லி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. இல்ல ஸ்கிரிப்ட் கிடையாது. நானா போதும்னா ரொம்ப இதா தான் இருந்தேன். நிறைய பேட்டி எடுக்கணும். அன்னைக்கு வந்து எவ்வளவு கேளுங்க கேளுங்க. First, thank you so much for coming out today, and I want to thank Sashi sir,
And Satish and especially Yvonne sir, thank you so much for having patience with me. Your Tamil, my English, we met. And hopefully everybody out there likes the work that we did together. Everybody did so many thank yous, so I will skip the thank yous except for one, which is thank you to the entire cast and everybody who worked on Oh My Ghost. If I go through every name, you all will hate me because I'll say it wrong. And my entire team for helping me through this, making me feel pretty as a queen. And I just wanted to touch on a subject I believe we all should, which is the entertainment industry is a fine balance between our reporters, ourselves, and our fans. And without you, who are going to be our voice, we can't work. So thank you so much for supporting our film, supporting Oh My Ghost, and I hope you all go to the movie theaters. Love you. என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஹாப்பியாக வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரியான மூவி தான். ஸோ எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக உங்களோட லெவல் சப்போர்ட் தேங்க்யூ. ஆடியோ லைன்ஸ் வந்து உங்களுக்கும் சதீஷ் சாருக்கும் ஆடை பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனை தெரிஞ்சுட்டா இப்போ திடீர்னு 2% ரூமாக வந்து பேசுகிறீங்க, அது எப்படி இருக்குது? அது பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ட்விட்டரில் அவர் சமாதானப்பட்டார். அப்போ கூட நீங்கள் எனக்கு அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கால் பண்ணி பேசி எங்கள் அம்மா கிட்டலாம் பேசி அவரோட என்ன தெரிவித்தார். அப்புறம் நானும் வந்து என்னோட கருத்துக்களை தெரிவித்தேன். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நிறைய என்னோட பர்சனல் நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே நானும் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இன்னும் நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. 2 பேரும் சேர்ந்து நீ அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கெலாம் ஒட்டுக்கா போகிற மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ். ஃபீல்டில் வந்து பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தகவல் கொடுக்குறாங்க. அவங்க ஃபீல்டில் பொறுமை கிடையாது. எதாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு மூஞ்ச காமிக்கும், ரியாக்ஷன் ஆகிடும், தர்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு. அப்படிங்களா? நீங்கள் தான் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம். எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பாருங்க, ஏன்னா துணிச்சா எதாக இருந்தாலும் டக்குன்னு மூஞ்ச காமிக்கும், ஓப்பனாக பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மூஞ்சியை காட்டுக்குன்னு யாருமே என்கிட்ட சொன்னதில்லை. ஏன்னா என் கூட பழகினவங்க, என்னை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இன்னசென்ட்டு, குழந்தை, ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. அது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையாக மேபி. ஏன்னா என்கிட்ட பழகாதவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி நினச்சிருக்கலாம், ஒரு வேளை என்னை பார்க்கறதுக்கு அப்படி இருந்திருக்கும். பட் என் கூட பழகினவங்களுக்கு யாரும் அப்படி சொன்னது இல்லைங்க. மேடம், அடுத்த படம் ஏதாவது பெரிய அளவில் ஏதாவது கதாபாத்திரத்தில் நடிக்க? அடுத்த மூவி வந்து மெடிக்கல் மிராக்கிள். நெக்ஸ்ட் மந்த் வந்து அதோட டீசர் ரிலீஸ் ஆகுது. யோகி பாபு சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூவி ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வசந்த பாலன் சார் ப்ராஜெக்டில் பரத் கூட பேரா ஒரு நாங்கள் 2 போலீஸாக பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ஒரு போலீஸ் கேரக்டர் எடுத்துருக்கீங்க சொல்கிறீங்க. இந்த கேரக்டர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன்? என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இதுலேயே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒரே மாதிரி இருக்காமல் க்யூட்டாக ஹீரோயினியாக அப்படி சாங்கெல்லாம் போகாமல் ஒவ்வொரு படத்துலையும் என்னோட நடிப்பு திறனை காட்டணும். இந்த படத்தில் ஒரு படத்தில் இருந்த மாதிரியே தர்ஷகத்தை இருக்கக்கூடாது. அடுத்த படத்துலையும் வேறு மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஆக்ஷனும் வரும், இவங்களுக்கு வந்து இது ஆக்டிங்கும் வரும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரோலும் சூஸ் பண்ணி நான் பண்ணிட்டுருக்கேன். மேடம், வருஷத்துக்கு ஒரு படம் சொன்னீங்க. இப்போ ருத்ரதாண்டத்தில் ஹீரோயின் நீங்கள், இந்த படத்தில் வந்து ஹீரோயின் இல்லையே, நீங்கள் ஹீரோயினா எப்படி இந்த அது வந்து சர்ப்ரைஸு. சன்னி லியோன் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இல்லாமல் கூட நீங்கள் நடிக்கிறதுக்கு ஓகே பண்ணுவீங்களா? ஹீரோயினா இல்லை, நீங்கள் சப்போர்ட் கேரக்டர்ஸ். கதை வந்து சூப்பராக இருந்து பெரிய பெரிய ஹீரோஸ் கூட வாய்ப்பு கிடைச்சாவே அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி படங்களில் கதை சூப்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த கேரக்டராக இருந்தாலும் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தீங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ஆக்சுவலாக வந்து அது கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஷூட்டா இல்லை உங்களோட ஃபோட்டோ ஷூட்டா? கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஷூட். ஏன்னா ரொம்ப கிளாமராகவும் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட கிறிஸ்மஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட் இருக்குது. சரிங்களா? அது எப்படி மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் என்ன கிளாமராக தான் இருக்கணும். ஒன்று கிளாமராக இருக்கணும், இல்லாட்டி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஏதோ சம்திங் இருக்குது. ரெண்டுமே கலந்துருக்கு. எதனால? நான் மோஸ்ட்லி கிறிஸ்மஸ்க்காக தான் நான் செட் பண்ணி எடுத்தேன். அது ஒவ்வொருத்தவங்க பார்க்குற பார்வை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நம்ம என்னோட மைண்ட் செட்டில் கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஷூட்டை தான் நான் பார்த்து எடுத்தேன். இந்த படத்தில் அவங்க தான் எல்லாமே, அவங்க தான். அவங்களோட படத்தில் நாங்கள் எல்லோரும் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எனிவே அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும்
யுவன் ப்ரோ சொன்னார் நாளைக்கு தான் ப்ரெஷ் ஷோ அப்படின்னாரு. இன்னைக்கு ப்ரெஷ் மீட் மட்டும்தான்னாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே ப்ரெஷ் ஷோ போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு 4 சீன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டால் கிட்டத்தட்ட படமே பார்த்தா மாதிரி இருந்திருக்கும். அந்தளவுக்கு 4 சாங்கு, டீசர், ட்ரெய்லர்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். ஜிபி முத்து அண்ணா அவர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். அண்ணன் வந்து சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஒரு 3 நாளாக அந்த ப்ரொமோஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து உண்மையாக சொல்ல போனால் ஃபேமிலியோடவே வந்திருந்தார். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருந்திருக்காரு இந்த படத்துக்காக. அவர் யுவன் ப்ரோ சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கேன், இதில் வந்து சன்னி லியோன் மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஏன் மாதிரி அவங்களே நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்ன மாதிரி தான் இதில் ஒருத்தருமே மாதிரின்னு சொன்னாலே ஒரு கூப்பிட்டு வந்தார். இந்த கேரக்டரும் அப்படி தான் எழுதியிருக்கும் போது ஜிபி முத்து மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த கேரக்டர் பேர் அந்த மாதிரி படத்தில் குஞ்சாங்கோ அப்படின்னு ஒரு பேர், டாக்டர் குஞ்சாங்கோன்னு ஒரு பேரை வச்சுட்டு வேற யாருக்கு இந்த கேரக்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று ஜிபி முத்து மாதிரி அப்படின்னா மாதிரி என்ன மாதிரி அவரையே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து அண்ணனுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங்ஸ். ஆக்சுவலாக அது உண்மையிலே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அண்ணனோட பழைய ஃப்ளாஷ்பேக் கதைகள்லாம் கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பல இதை கடந்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அவருடைய பல வருட உழைப்பு, பல வருட கஷ்டங்களுக்கு வந்து ஒரு தீர்வு மாதிரி தான் அது. கிட்டத்தட்ட அண்ணனுக்கு வர க்ரௌடை பார்க்கும்போது ஒரு ஆம்பளை சன்னி லியோன்னே சொல்லலாம். அவரை வேஷ்டி சட்டை போட்ட சன்னி லியோன் தான் ஜிபி முத்தர்னு. விரைவில் கட்சி வேற ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. என்ன நைட்ல இருந்து ஃபோன் கால்ஸாக வந்துன்னு இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து சசி ப்ரோ. உண்மையிலே வந்து 2 தயாரிப்பாளர்கள், சசி ப்ரோ ஒன்றும் வீரசக்தி அண்ணன் அவர்களும். வீரசக்தி அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே வரல, எடுத்தா சன்னி லியோனை வச்சு தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இத்தனை வருடமா வந்து அவர் காசு சேர்த்து வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அவருடைய அந்த அந்த விடாமுயற்சியின் மூலமாக தான் தமிழுக்கு வந்து ஒரு முழு நேர ஹீரோயினாக வந்து சன்னி லியோன் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அண்ணன் வீடியோ பார்க்கும்போது நன்றி அண்ணன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்ததுக்கு. சசி ப்ரோ உண்மையிலே எல்லா வேலையும் இழுத்து போட்டு உண்மையிலே எவ்வளோ நேரம் தூங்குவார்னே தெரில. அந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு அதை நல்லபடியாக கொண்டு வந்து கரை சேர்த்துருக்காரு. ஒரு ஹிந்தி கொடுத்ததா இருக்கட்டும் அண்ட் டிஜிட்டலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி, ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லாமே கிட்டத்தட்ட நல்லா இதுக்கு போயிருக்குன்றதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு படம் வந்து இப்போ தியேட்டர்களுக்கு முன்னாடியே எல்லா வகையிலையும் சேஃப் ஆயிடுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அதற்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ அது வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு அவங்க தர்ஷா குப்தா இந்த படத்துக்காக உண்மையிலேயே அது இன்னும் நிறையா வெளியில் எங்கேயும் தெரியல, இனிமேல் தெரியும். ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அந்த ரோப்லாம் கட்டி தலைகீழாக தொங்க விடுறது. இன்ஃபேக்ட் ஆண்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் அவங்க வந்து காலையிலேருந்து அது கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் அதுக்காக நிறைய சாப்பிடாம, ஏன்னா தலைகீழாக ரொம்ப நேரம் கட்டி தொங்க விடணும் அந்த சீனில். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையிலேயே அவங்களும் ஒரு செல்ஃப் மேடு, எந்த ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நல்ல இதில் இருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர. அண்ட் யுவன் ப்ரோ அவர் வந்து மிகச்சிறந்த நடிகரும் கூட. நீங்கள் சிந்தனை செயலையும் பார்த்துருப்பீங்க. இதுலேயும் ஒரு ஷார்ட்டும் நடித்து காமிக்கிறதே சத்தியமாக எங்களை விட அவர் பல மடங்கு நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எல்லாருக்குமே, அவங்க சன்னி லியோனுக்கும் அவர் தான் நடித்து காமிப்பார். அவர் ஒரு ஆங்கிலத்தில் பேசுவார். சத்தியமாக அது என்ன புரிஞ்சுன்னு தெரியல அவங்களுக்கு. முன்னாடி நல்லா சீன் பேப்பர் வச்சு நடிகர்கள் தான் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க டைலாக. அவர் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பார். எதுக்குன்னா அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்காக. பாவம் அந்த இது மாதிரி தலையில் தட்டி ஸ்கூலில் படித்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷை படித்து ஒரு மாதிரி புரிய வச்சு ஒர்க்காக வாங்கிட்டாங்க. அண்ட் ஜாவத் ப்ரோ மியூசிக் உண்மையிலே எனக்கு, நான் ஒரு சாங்கில் ஃபுல்லாக வந்தாலும் எனக்கு பிடிச்ச அந்த 2 சாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குமாங்கோ சாங்கும் அண்ட் இதுவும் ப்ரோ கண்ணாடி கண்ணாலும் வந்து பிரம்மாண்டமாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே கேட்டதுலேருந்தே அந்த 2 சாங்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிச்சயமாக சொன்ன மாதிரி நீங்களும் நிறைய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வரணும். அண்டு எடிட்டர் ஒரு பேய் படத்தில் வந்து எடிட் பண்ணி பயப்படவும் வைக்கணும், சிரிக்க வைக்கணும். அதை வந்து பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ. அண்ட் தரன் இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இப்போ நானும் இதில் பார்த்ததெல்லாம் தெரிஞ்சுது. அண்ட் இதை தாண்டி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யோகி பாபு அவர் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ரமேஷ் திலக் அவர் வந்து கிட்டத்தட்ட நானும் அவரும் வந்து இந்த படத்தில் த்ரோ அவுட்டாக 2 பேரும் ஃபுல்லாகவே இருப்போம். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அர்ஜுன் அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. மொட்டராஜேந்திர அண்ணன் ஆக்சுவலி கேமரா இல்லாமல் கூட படம் எடுத்துடலாம், மொட்டராஜேந்திர அண்ணன் இல்லாமல் படம் எடுக்க முடியாதுங்கிற அந்த உண்மையிலேயே அந்த சம்பிரதாயம் இதுலேயும்
இன்னும் கண்டினியூ ஆகுது. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. தங்கதுரை ப்ரோ பண்ணியிருக்காரு, பாலா கேபிஒய் பாலா எல்லாருமே இதில் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபைனலாக சன்னி லியோன். ஸோ அவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வாலும் வந்து பயங்கர வெயிட், அதை தூக்கி பட் அதை வந்து காமிச்சிக்க கூடாது, அது ஃபேஸில் எவ்வளோ வெயிட்டை தூக்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அழகாக வந்து அவங்க அந்த இது தெரியாமல் ஸ்ட்ரெயின் தெரியாமல் அதை அழகாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லிப்ஸிங்க்கும் அப்படி தான். ஸோ இன்னொரு லாங்குவேஜில் இருந்து அந்த லிப்ஸிங் பண்ணுறது ஏதோ ஒரு டைலாக் 2 டைலாக்னா ஓகே, பட் ஃபுல்லாக வந்து தமிழ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து தமிழ் பேசணும். ஸோ அதை வந்து அழகாக வந்து லிப்ஸிங் பண்ணி, ஸோ அவங்களும் வந்து டைலாகை முன்னாடினாலே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதை அழகாக வந்து சிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய, இந்த படம் அப்படின்னாலே அவங்க தான் ஃபஸ்ட்டு, அந்த முகம் அவங்க தான். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். அண்ட் அதான் 30th ரிலீஸ் ஆகுது, நல்ல ஒரு கிராண்ட் ரிலீஸாக இருக்குது. ஸோ அன்றைக்கி ஆக்சுவலி 4 படம் வருது. எல்லா படமுமே பாருங்கள், எல்லா படமும் நல்லா ஓடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ எல்லா படத்தையும் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் இனிமே முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான். ப்ரெஸ் வந்து நிச்சயமாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த். மூவி வந்து சூப்பராக நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபன்னாக ஹாப்பியாக போகக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும் இந்த வருஷத்தோட எண்டில். ஸோ எல்லோரும் பாருங்கள். இங்கே ஒவ்வொரு ஆக்டரோட உழைப்பும் இருக்குது. சதீஷ் சார், சன்னி லியோன் மேம், அப்புறம் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாரும், எடிட்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் நீங்களே பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் ப்ரோ அவர் வந்து நான் ஃப்ரெண்டாக தாங்க பார்த்துருக்கேன். அவர் ஒரு ஹீரோவாக அந்த மாதிரி அவர் வந்து என்கிட்ட வந்து எதுவே இல்லை. எப்பவுமே எல்லாமே ப்ரோ ஃபோன் அடிச்சோன்னு எடுத்து பேசுகிற ஒரே ஆள் சதீஷ். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இந்த டீம் எனக்கு ரொம்ப அமைஞ்சது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எல்லாமே. டேரக்டர் ஈவன் சொல்ல தேவையில்லை, அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு தான் அவர். அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா, அவங்களும் சான்ஸே இல்லைங்க. ஸோ எல்லாருமே இந்த டீமாக அமைஞ்சு நல்லபடியாக முடிஞ்சது. அருள் எடிட்டரை பற்றி நான் சொல்லணும். அவர் இந்த படம் எடிட்டர் மட்டும் பண்ணல சார், எல்லா ஒர்க்கும் அவர் பண்ணி கொடுத்தாரு. கூட இருந்து இது வரைக்கும் சப்போர்ட்டாக ஃபைனல் காப்பி எடுக்கிற வரையும் அவர் கூடவே இருந்தார். ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அருள். அண்ட் ஜாவேத், இந்த பாட்டு செம்ம ஹிட்டு ஜாவேத், எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு சாங்ஸ் எல்லாம். ஸோ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம் உங்களுக்கு தெரியும். சூப்பர். அதை ஜாவேத் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து தரன் சார் பண்ணியிருக்காரு. தரன் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கலக்கிட்டாரு. ஸோ அவர் சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்து ரொம்ப இந்த படத்தை வேற லெவலில் கொண்டு போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி ஜாவேத்தும் கொண்டு போயிட்டாரு. அண்ட் ஜிபி முத்தனா, அவர் வந்த சீன் கொஞ்சம் தான், பட் வந்து அந்த வந்த சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேட்டர்ஸில் ரொம்ப பாருங்கள், ரொம்ப உங்களுக்கே தெரியும். ஸோ வீரசக்தி சார் அவர் வரல, இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்னால அவர் வரல. ஸோ அவரோட சன் அபி வந்திருக்கார், ரொம்ப தேங்க்ஸ் அபி. அண்ட் சன்னி டீம் மேம் ரஜானி, அவங்கள ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் ஃபுல் ஃபவுண்டேஷன் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இத்தேஷ் காஸ்டியூம் டிசைனர், ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், சன்னி டீம் எல்லாருக்குமே. ஸோ மற்ற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், அப்புறம் எல்லா இது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, பயங்கர சப்போர்ட்டாக பண்ணாங்க. ஸோ அதுக்காண்டி எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் யாரும் பேர் மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க யாருமே. ஸோ இது ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டீம் அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ப்ரெஸ் பீப்புள், நான் அங்கேருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் மீடியாவில் தான் இருந்தேன். ஸோ இந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை டீம். தேங்க்யூ ஆல். நிறைய ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃபுட்டேஜ் போட்டாங்க. படமாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அதுதான், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேக்கடு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் வந்துச்சு. இந்த படம் ஆரம்பித்தது எல்லாம் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த கதை பண்ணும்போதே ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ணணுன்னு தான் நாங்கள் பண்ணிவிட்டு ப்ரொடியூசர் சார் போயிட்டு கதை சொன்னோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சன்னி லியோன் கேரக்டர் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலி ரைட்டிங்கில் வந்து ப்ராக்கெட்டில் போடுவோம் சன்னி லியோன்னு. அப்போது அவர் கேட்டார், இந்த கேரக்டரை யார் பண்ணால் நல்லா இருக்கும்னா, சன்னி லியோன் அவங்கள மாதிரி யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. ஏன் மாதிரி
அவங்ககிட்டயே போய் கேட்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சன்னிலியன் அவங்கள போய் மீட் பண்ணோம். மீட் பண்ண உடனே அவங்க கதை கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் அவங்களுக்கு கதை சொன்னேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இது டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நான் சொல்லணும்னா சதீஷ் ப்ரோ. ஏன்னா சதீஷ் ப்ரோ வந்து உண்மையாக நான் வந்து சொல்லணும்னா ரொம்ப கிளாட் அவர் இந்த படத்தில் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு டைரக்டராக ஒரு ஹீரோ வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்கு சதீஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. நான் தேங்க்யூன்னு சொல்ல முடியாது, நிறைய சொல்லணும். பட் இருந்தாலும் சதீஷ் ப்ரோ இல்லைன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவாக இந்த படத்தில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ ப்ரோ. அதே மாதிரி சசி சார், அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்போ தூங்குறாரு எப்போ எந்திரிக்காரு கூட தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட உழைப்பு தான் இந்த படம். அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா, தேங்க்ஸ் தர்ஷா குப்தா, அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜிபி முத்து சார், அவர் வந்து நல்ல ஒரு சின்ன சீன் வந்தாலும் ரொம்ப கேலப்பிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு சார், ரவிமரியா சார், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். டெக்னீஷியனாக வந்து நான் வந்து தீபக் டிமேனன் இங்கே வர முடியல, அவர் வேறு ஷூட்டில் இருக்கார், கேமராமேன். அப்புறம் எடிட்டர் அருள் சித்தார்த் வந்து என்னோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஒரு எடிட்டர். அப்புறம் ஜாவத் ரியாஸ் சொல்லுவேன்னா நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க, பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தில் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் வந்து உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகைன் தேங்க்ஸ் ஃபார் சன்னிலியன் டு பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச்.